அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். வேட்டை நாயும் சிறுத்தையும். ஒரு வேட்டைக்காரன் எப்பவும் போல தன்னோட வாகனத்தை எடுத்துக்கிட்டு வேட்டை நாயை கூப்பிட்டுட்டு ஃபாரஸ்ட்டுக்கு வரான். அவனோட ஃபாரஸ்ட்டுக்கு வந்தோடனே அவனோட வாகனத்தை நிறுத்திட்டு கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி விட்டு வேட்டை நாயை ரோந்து போக வைக்கிறான். மீன் டைம் இவன் தங்கறதுக்காக வெளியில் டென்ட் செட் பண்ணிகிட்ருக்கான். வேட்டை நாயும் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வருது, சுற்றி வரலாம், மற்ற மிருகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வர்றது தான் அதோட டியூட்டி. ஸோ வேட்டை நாயும் போகுது. பார்த்தா அங்கே ஒரு தூரத்தில் ஒரு சிறுத்தை ஒளிஞ்சிட்டு இதை பார்த்துருச்சு. இதை பார்த்தோன்னே அது ஓடி வருது இதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு. சிறுத்தையோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும்ல, டாக் அதோட ஸ்பீடு கீடு கொடுக்க முடியுமா? ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுச்சு. இதுக்கு வேறு வழியே இல்லாமல் வந்த வேகத்தில் பின்னாடி திரும்பி அந்த வாகனத்துக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே போயிடுச்சு. வேட்டை நாய் பின்னாடியே துரத்திட்டு வந்த சிறுத்தையும் கண்டெய்னருக்குள்ளே ஓடிடுச்சு. கண்டெய்னரோட டோர் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வாகனத்துக்குள்ளே இப்போ வேட்டை நாயும் சிறுத்தையும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வேட்டைக்காரன் என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக வேட்டை நாய் செத்துருக்கும், இது உள்ளே போயிடுச்சு, செத்துருக்கும். ஆனால் இப்போ டோரை திறந்தோன்னா சிறுத்தை வெளில வரும், இவனை கடிச்சிரும். ஸோ ஒரு ரெஸ்கியூ டீமை கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். அவங்க கேமராவை செட் பண்ணி பார்க்குறாங்க உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. கேமரா வழியாக பார்க்கும்போது அந்த வேட்டை நாய் ஒரு கார்னரில் கண்டெய்னரில் அப்படியே பயந்து போய் உட்காந்துட்ருக்கு. அப்படின்னா இன்னமும் சிறுத்தை அது ஒன்றும் பண்ணல, லக்கீலி அது இன்னும் உயிரோடு இருக்குது. அப்போ அந்த சிறுத்தை எங்க அப்படின்னு பார்த்தா அது நேர ஆப்போசிட்ல இன்னொரு கார்னரில் வேட்டை நாய் மாதிரி அதுவும் பயந்துட்டு உட்காந்துட்ருக்கு. அது ஏன் பயந்துட்டு உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. இப்போது கண்டெய்னருக்குள்ளே அது அடைப்பட்டுருச்சு. காட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்த அனிமல் அது. இந்த டாகு பிடிக்கலான்னு ஆசைப்பட்டு உள்ளே மாட்டிக்கிச்சு. ரிலீஸ் பண்ணால் போதுண்டா சாமி அப்படின்னு அது இந்த கதவுக்கிட்டேயே உட்காந்துட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேகமாக துரத்திட்டு வந்தது பசிக்காக. ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆனால் இப்போ அடைப்பட்டுட்டோங்கும்போது பசியை விட சுதந்திரம் பெருசாக இருக்குது. சுதந்திரம் தான் பிரதானமாக இருக்குது அந்த சிறுத்தைக்கு. ஸோ இந்த ஸ்டோரியில் நமக்கு என்ன புரியுதுன்னா, எல்லாத்த விடவும் ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகவும் நாம் எதுக்குள்ளேயும் போய் அடைப்பட்டுக்கக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது. அது ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மேலே வைக்கிற அடக்குமுறையாகவோ இல்லை எதன் மீதாவது இருக்கிற உச்சபட்ச விருப்பத்தினாலோ ஆசைகளாலோ, it can be anything, but that should not control you, that should not affect your freedom. அதுதான் மெயின் இல்லையா? At the end of the day you need to be free like a bird. நீங்கள் ஒரு சுதந்திரமாக பறவை மாதிரி இருக்கிறது தான் வாழ்க்கையோட உச்சபட்ச மகிழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்த காட்டிலும் மனுஷனுக்கு அதுதான் பிரதான தேவை. இந்த சிறுத்தை இப்போது நமக்கு அதை தான் சொல்லுது. ஃபஸ்ட்டு அவ்வளோ வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தது, கடைசியில் அந்த வேட்டை நாய் ஒன்றுமே பண்ணல. அது மாதிரி தான் நாமளும் எதையாவது தேடி ஓடி போய் அது என்ன, அதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அறியாமல் அந்த வலைக்குள்ளே, ஒரு ட்ராப்குள்ளே நம்மளை நாம் மாட்டிக்காமல் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் ஆசைகள் இருக்கணும், அதை நோக்கி தான் நாம் பயணம் பண்ணுறோம். இலக்குகளை செட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பட் இலக்குகள்ன்ற பேரில் எந்த ட்ராப்குள்ளேயும் மாட்டிக்காமல் நாம் நம்மளோட லட்சியத்தை அடையிறதுக்கு முன்னேறி போவோம்.
லெட்ஸ் பி வெரி கேர்ஃபுல் வென் வி travel towards our journey, towards our target. ஸோ அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.